Hello friends, welcome to SN Learning. நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா personal pronouns. Personal pronouns ஆன I, my, you, he, she, it, we, they, our, your. இதெல்லாம் எப்படி ஹிந்தில எழுதுவாங்க, இத எப்படி ஹிந்தில சொல்வாங்கன்னு சொல்லிட்டு நாம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல டீடைலா பார்க்க போறோம். இந்த ஸ்லைட்ல ஃபர்ஸ்ட் காலம்ல பர்சனல் ப்ரொனவுன் கொடுத்திருக்கேன். இதோட தமிழ் மீனிங் நெக்ஸ்ட் காலம்லயும், இத எப்படி ஹிந்தில எழுதுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த காலம்லயும், இந்த ஹிந்தியோட தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் லாஸ்ட் காலம்லயும் கொடுத்திருக்கேன். வாங்க டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஐ. ஐக்கு தமிழ்ல நான் அப்படின்னு அர்த்தம். சோ ஐக்கு ஹிந்தில என்ன சொல்வாங்கன்னா மைன். மைன். இதுல இன் அப்படிங்கிற அந்த லெட்டர் சைலண்டா வரும். அது எதுக்குன்னா இதுல பாருங்க, மை அதுக்கு மேல ஒரு சின்ன டாட் வருது. இந்த டாட் வந்தாலே இன் அப்படிங்கிற லெட்டர் சைலண்டா வரும். இப்போ நான் சொல்றப்ப மை அப்படிதான் கேட்கும், ஆனா அதுல இன் அப்படிங்கிற லெட்டர் சைலண்டா இருக்கு. சோ ஐக்கு தமிழ்ல நான், ஹிந்தில மைன். மைன். தமிழ் டிரான்ஸ்லேஷன் மைன், இங்கிலீஷ்ல மைன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இங்கிலீஷ்ல மை. மைக்கு தமிழ்ல என் அப்படின்னு அர்த்தம். சோ மைக்கு ஹிந்தில என்ன சொல்வாங்கன்னா மேரா, மேரி, மேரே. இப்ப நீங்க யோசிக்கலாம், அது எப்படி மை அப்படிங்கிற ஒன் வேர்டுக்கு ஹிந்தில 3 வேர்டு வருதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இதுல எப்படின்னா மேரா அப்படிங்கிறது பாய், மேல், சிங்குலர் அதை இண்டிகேட் பண்ணும். மேரிங்கிறது கேர்ள், ஃபீமேல், சிங்குலர் அதை இண்டிகேட் பண்ணும். மேரிங்கிறது ப்ளூரல், ரெஸ்பெக்ட் அதை மென்ஷன் பண்ற மாதிரி. அது எப்படின்னா இப்போ இங்கிலீஷ்ல மை புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் சொல்றான் அப்படின்னா, ஹிந்தில அது எப்படி வரும்னா மேரா கிதாப். பையன் சொல்றதுனால மேரா கிதாப். புக்குங்கிறதுக்கு ஹிந்தில கிதாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஒரு பொண்ணு சொல்றானா மை புக் அப்படின்னா மேரி கிதாப். மேராக்கும் மேரிக்கும் இதான் டிஃபரன்ஸ். ஒரு பையன் சொன்னா அது மேரா, ஒரு கேர்ள் சொல்றப்ப அது மேரி அப்படின்னு வரும். இந்த சிங்குலர்ங்கிறது புக் அப்படின்னு சொல்றதுனால இது மேரா, அந்த பையன் சொல்றதுனால மேரா. இதுவே அதே பையன் மை புக்ஸ் அப்படின்னு சொன்னா மேரே கிதாபே அப்படின்னு வரும். பிகாஸ் அது ப்ளூரல், அதனால அதை மேரே அப்படின்னு சொல்லிட்டு மேரே கிதாபே அப்படின்னு சொல்லுவாங்க. சோ தமிழ்ல என்ன அப்படின்னா ஹிந்தில மேரா, மேரி, மேரே. ஓகே. இப்போ இந்த மேரிங்கிறது இன்னொரு இதுலயும் கன்வெர்ட் பண்ணலாம். அது எப்படின்னா ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட்னா எப்படின்னா இப்போ மை ஃபாதர் அப்படின்னு நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப மேரா ஃபாதர், மேரி ஃபாதர்னு வராது. இத மேரே பிதா. ஃபாதருக்கு ஹிந்தில பிதா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மை டீச்சர் அப்படின்னு சொல்றப்ப மேரே சிக்ஷக் அப்படின்னு சொல்லுவாங்க. டீச்சருக்கு ஹிந்தில சிக்ஷக் அப்படி சொல்லுவாங்க. இதே ப்ளூரல்ல மை ஷூஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஹிந்தில சொல்றப்ப மேரே ஜூதே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் மேராங்கிறது மேல், பாய், சிங்குலர். மேரிங்கிறது ஃபீமேல், கேர்ள், சிங்குலர். மேரேங்கிறது ரெஸ்பெக்ட் அண்ட் ப்ளூரல். இதுதான். ஓகே. சோ தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல மேரா, மேரி, மேரே அண்ட் இங்கிலீஷ்ல லாஸ்ட் காலம்ல கொடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யூ. யூக்கு தமிழ்ல நீ, நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் நீ அப்படிங்கிறதுக்கு ஹிந்தில தூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி நீங்களுக்கு ஆப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தும் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ லைக் ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்மேட்ஸ், ஆனா அவங்க நம்ம சர்க்கிள் தான், ஆனா நம்ம க்ளோஸ் இல்ல. இதே தூ அப்படி யூஸ் பண்றது நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சின்னவங்க அப்படிங்கிறப்ப நம்ம தமிழ்ல எப்படி நீ அப்படின்னு சொல்லுவோம். அதேதான் ஹிந்தில தூ அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்ம கூட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்க, நம்மளோட சின்னவங்கள தூ அப்படின்னு சொல்லலாம். தும் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம சர்க்கிள் தான், பட்
they are not my best friends அப்படி சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு வந்து தும் யூஸ் பண்ணலாம். அவங்க கிளாஸ்மேட்ஸா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், and same people of your age அவங்களே நீங்க தும் அப்படின்னு சொல்லலாம். ஆப் அப்படிங்கிறது எல்டர்ஸ், லைக் நம்மளோட பெரியவங்க, நம்ம டீச்சர்ஸ், இதே ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அவங்கள கூட நம்ம வந்து அவங்க வயசு தெரியாதப்போ நம்ம வந்து அவங்கள நீங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இதே தான் தூங்கிறது வந்து நீ, நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தும்ங்கிறது வந்து அதுவும் நீங்கிற மாதிரி தான், ஆனா அது வந்து எப்படின்னா நம்ம கிளாஸ்மேட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸ் இல்ல, பட் we know each other. அதே மாதிரி இருக்கிறவங்க சேம் ஏஜா இருந்தா அவங்கள தும் அப்படின்னு சொல்லலாம். ஆப்ங்கிறது நம்மளோட பெரியவங்க, டீச்சர்ஸ், யாருக்காவது நீங்க மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூக்கு தமிழ்ல நீ, நீங்கள், ஹிந்தியில தூ, தும், ஆப். இதோட தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹீ. ஹீக்கு வந்து தமிழ்ல அவனுக்கும் ஹீ தான் யூஸ் பண்ணுவாங்க, அவருக்கும் ஹீ தான் யூஸ் பண்ணுவாங்க. ஹிந்தியில வ அப்படின்னு சொல்லுவாங்க. வ இதுல வந்து ஹ வந்து கொஞ்சம் சைலண்டா வரும், வ. ஓகேவா? தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல வ, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல வ. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஷீலையுமே தமிழ்ல அவள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹிந்தியில வ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஹீக்கும் ஷீக்கும் வ அப்படின்னு தான் ஹிந்தியில வரும். ஸோ இதோட தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். அடுத்தது நம்ம பார்க்க போறது இட். இட்க்கு வந்து தமிழ்ல அது அப்படின்னு மீனிங். ஸோ இட்டுக்கு ஹிந்தியில என்ன சொல்லுவாங்கன்னா ய. ய இதுலயுமே யஹ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, ய. ஸோ இதுவுமே கொஞ்சம் சைலண்டா தான் வரும், யா இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். அடுத்தது நம்ம பார்க்க வர்றது வி. விக்கு வந்து தமிழ்ல நாங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஹிந்தியில என்ன சொல்லுவாங்கன்னா ஹம். ஹம், ஹம் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது தே. தே அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல அவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தேக்கு ஹிந்தியில என்ன சொல்லுவாங்கன்னா வே. வே, வே இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆர். ஆருக்கு வந்து தமிழ்ல எங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் பீப்பிள் சொல்லுவாங்கல்ல, ஸோ அதுக்கு எங்கள். அதுக்கு ஹிந்தியில என்ன சொல்லுவாங்கன்னா ஹமாரா, ஹமாரி. அதே மாதிரிதான் இதுல இது வந்து ஹமாராங்கிறது வந்து மேல், ஹமாரிங்கிறது வந்து ஃபீமேல். ஓகேவா? அவருக்கு வந்து தமிழ்ல எங்கள், ஹிந்தியில ஹமாரா, ஹமாரி. இதோட தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யோர். யோருக்கு வந்து தமிழ்ல உங்கள் அப்படின்னு அர்த்தம். யோருக்கு வந்து ஹிந்தியில என்ன சொல்லுவாங்கன்னா துமாரா, துமாரி. ஓகே, துமாரா இன் தமிழ், துமாரி இன் தமிழ் டிரான்ஸ்லேஷன் அண்ட் இங்கிலீஷ்ல துமாரா, துமாரி. இந்த ஸ்லைட்ல உள்ள ஐ, மை, யூ, ஹி, ஷி, இட், வி, தே, அவர், யுவர் இதெல்லாம் வந்து எப்படி ஹிந்தில எழுதுவாங்க, எப்படி ஹிந்தில சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதை வந்து எப்படி ஹிந்தில சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணி நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணுவோம், அதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலா நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு கொடுக்குறேன். இன்கேஸ் இதுல எதுவும் டவுட் இருந்தா உங்களுக்கு அது வந்து கண்டிப்பா கிளியரா புரியுற அளவுக்கு நான் அந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஏதேனும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராவது இப்பதான் பேசிக்கா ஹிந்தி கத்துக்கிறாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.